வணக்கம். எட்டத்திக்கும் இன்று செய்தி தொகுப்புக்கு உங்களை வரவேற்பது நான் சப்ரின்ஷா. நான் வசந்த் சுப்பிரமணியன். பல்வேறு செய்திகளை பார்க்கவிருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரியில் நீர் திறக்காத கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். தமிழக அரசின் வாதத்தை மட்டுமே கேட்டு தீர்ப்பு வழங்கப்படும் என எச்சரிக்கை. காவிரி பிரச்சினை தொடர்பாக மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆலோசனை. தலைமைச் செயலர்கள் கூட்டத்தில் பேச வேண்டியவை குறித்தும் அறிவுறுத்தல். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு. ஆயிரக்கணக்கான வேட்பாளர்கள் ஒரே நாளில் மனு தாக்கல். மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராகிறார் இல கணேசன். மத்திய அமைச்சராவதற்கும் வாய்ப்பு. ஆணவ கொலையை தடுக்க தனிச்சட்டம். உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். நெல்லையில் 100க்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல். மீனவர்களின் தகவலின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. காவிரியில் புதன்கிழமை முதல் 3 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டுள்ளது. காவிரியில் நீர் திறப்பது தொடர்பாக இரு மாநில அரசுகள் தொடர்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, யூ லலித் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சேகர் நாத்தே கர்நாடக அரசு தொடர்ந்து நீதிமன்றத்தை அவமதித்து வருகிறது என கூறினார். மேலும் கர்நாடக சட்டப்பேரவையில் தண்ணீர் திறப்பதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். கர்நாடக அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பாலி நரிமன் கர்நாடகத்தில் நீர் இல்லாத நிலையை உச்சநீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் நோக்கம் கர்நாடக அரசுக்கு இல்லை என்றும் வடகிழக்கு பருவமழை பொழியும் வரை தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது எனவும் குறிப்பிட்டார். அப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக சட்டப்பேரவையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு நீதிபதி தீபக் மிஸ்ரா கண்டனம் தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றாவிட்டால் தமிழக அரசின் வாதத்தை மட்டுமே கேட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் கூறினார். இதனிடையே இந்த வழக்கில் ஆஜரான மத்திய தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கியிடம் காவிரி பிரச்சனையில் கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் சுமூக தீர்வு ஏற்படுத்துவது வாய்ப்பிருக்கிறதா என்றும் காவிரி மேலாண்மை வாரியம் எப்போது அமைக்கப்படும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து தீர்ப்பளித்த நீதிபதிகள் கர்நாடக அரசு புதன்கிழமை முதல் 3 நாட்களுக்கு காவிரியில் வினாடிக்கு 6000 கனஅடி நீர் திறக்க உத்தரவிட்டனர். மேலும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இரு மாநில தலைமைச் செயலர்களையும் அழைத்து பேசி விரிவான அறிக்கையையும் வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். காவிரியில் நீர் திறப்பதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வரவேற்பு தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் இந்த உத்தரவு தொடர்பாக அதிகாரிகளுடன் சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் அப்பல்லோ மருத்துவமனை அறையில் இந்த ஆலோசனை கூட்டம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நடைபெற்றதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ், தலைமை வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி, தமிழக அரசின் ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு காவிரியில் 6000 கன அடி நீர் திறப்பதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வரவேற்பு தெரிவித்ததாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தலைமையில் வருகிற 29ஆம் தேதி நடைபெறும் இரு மாநில தலைமைச் செயலாளர்கள் கூட்டம் குறித்தும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியுள்ளார். இரு மாநில தலைமைச் செயலாளர்கள் கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி, தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ், பொதுப்பணித்துறை முதன்மைச் செயலாளர் எஸ் கே பிரபாகர், காவிரி தொழில்நுட்ப அமைப்பின் தலைவர் ஆர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொள்ளுமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் சார்பில் தெரிவிக்க வேண்டிய கருத்துக்களை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விவரித்ததாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆணவ
கொலையை தடுக்க விரைவில் தனி சட்டம் கொண்டுவரப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2003க்கு பிறகு கலப்பு திருமணம் செய்த 100க்கும் மேற்பட்டோர் ஆணவ கொலை செய்யப்பட்டதாக வாராகி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தொடர்ந்தார். கலப்பு திருமணம் செய்தவர்கள் பாதுகாப்பிற்கு ஆயுதம் வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் ஆணவ கொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் அந்த மனுவில் வாராகி கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆணவ கொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டு வருவது குறித்த பரிந்துரை சட்டத்துறை அமைச்சகத்தில் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தார். திமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆணவ கொலையை தடுப்பது தொடர்பாக தமிழக காவல்துறையினருக்கு பயிற்சிகள் தரப்பட வேண்டும் என வாதிட்டார். அதனை கேட்ட நீதிபதிகள் தமிழக காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்க உத்தரவிட்டு அடுத்த விசாரணையை டிசம்பர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். உள்ளாட்சி தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் தனித்து போட்டியிட உள்ளதாக ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அக்டோபர் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் கைகோர்த்த தமிழ் மாநில காங்கிரஸ் கடும் தோல்வியை சந்தித்தது. இதனால் அந்த கட்சியின் முன்னணி தலைவர்கள் பலர் கட்சியில் இருந்து வெளியேறினர். இதனைத் தொடர்ந்து திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் முயற்சியை மேற்கொண்ட ஜி.கே. வாசன் மு.க. ஸ்டாலினுடன் கடந்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். நடைபெறவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல் குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை என்ன என்பதை அவரிடம் பேசினேன். திமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணையும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த சூழலில் சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணியில் இருந்த கட்சிகளுடன் மட்டுமே உள்ளாட்சி தேர்தல் குறித்து பேச்சுவார்த்தை என திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் அறிக்கை வெளியிட்டார். இதனை மு.க. ஸ்டாலினும் உறுதிப்படுத்தினார். நாங்கள் ஏற்கனவே இன்றைக்கு பொதுச் செயலாளருடைய பேராசிரியர் அவர்கள் திமுக நிலைப்பாடு குறித்து எந்தெந்த கட்சிகளுடன் பேச வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுதான் திமுக. இதனிடையே மக்கள் நல கூட்டணியில் உள்ள 4 கட்சிகள் மட்டும் ஒருங்கிணைந்து உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ளும் என அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ கடந்த திங்கட்கிழமை அறிவித்தார். இந்த நிலையில்தான் தேர்தலில் தனித்து போட்டி என்ற அறிவிப்பை ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் மனம் தளராமல் மாவட்ட வாரியாக கூட்டங்கள் நடத்தியதாக கூறியுள்ளார். அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது தனித்தே தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறியுள்ள வாசன் விரைவில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் ஆதித்தனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வாசன் தனித்து போட்டி என்பதை மீண்டும் உறுதி செய்தார். உள்ளாட்சி தேர்தல் பொறுத்தவரையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எல்லா மாவட்டங்களிலும் சந்திப்பதற்கான சிறப்பான ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. வேட்பாளர்கள் குறித்து மாவட்ட அளவிலே ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் மாணவர்களால் ஆசிரியர் கொல்லப்பட்டது தொடர்பாக 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கொல்லப்பட்ட ஆசிரியரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என டெல்லி அரசு அறிவித்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். டெல்லி நங்கோலி பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முகேஷ்குமார் என்பவர் இந்தி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். வருகை பதிவு குறைவாக இருந்ததால் 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவரை முகேஷ்குமார் இடைநீக்கம் செய்துள்ளார். மாணவரின் பெற்றோருக்கும் ஆசிரியர் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த மாணவர் மற்றொரு மாணவருடன் இணைந்து வகுப்பறையில் இருந்த ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். கத்தியால் குத்தப்பட்ட ஆசிரியரின் அலறல் சத்தம் கேட்டு மற்றவர்கள் வருவதற்குள் மாணவர்கள் இருவரும் தப்பி ஓடிவிட்டனர். பலத்த காயமடைந்த ஆசிரியர் முகேஷ்குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வழக்கு பதிவு செய்த டெல்லி போலீசார் மாணவர்கள் இருவரையும் கைது செய்துள்ளனர். இதில் ஒரு மாணவருக்கு 18 வயது நிரம்பவில்லை என கூறப்படுகிறது. ஆசிரியர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 7 மாணவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஆசிரியர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியர் முகேஷ்குமாரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டு சென்னையில் தனியார் பள்ளியில் வகுப்பறைக்குள் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை உமா மகேஸ்வரி 9ஆம் வகுப்பு மாணவர் கத்தியால் குத்தியதில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மீண்டும் இதுபோன்ற ஒரு கொலை டெல்லியில் அரங்கேறியுள்ளது. இதுபோன்ற குற்றங்களை தடுக்க மாணவர்களுக்கு உரிய மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். இனி செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 8 துரித செய்திகளை பார்க்கலாம். காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை வரவேற்பதாக முன்னாள் எம்பியும் நடிகையுமான ரம்யா தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து டெல்லியில் கருத்து தெரிவித்த அவர், உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி இரு மாநில அரசுகளும் பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த நடவடிக்கையை முன்பே எடுத்திருக்க வேண்டும் என்றும் ரம்யா தெரிவித்தார். பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரு வாரத்தில் மட்டும் 5.240 அடி குறைந்துள்ளது. இதனால் அணை நீர்மட்டம் 87.68 இருந்து 83.390 அடியாக குறைந்துள்ளது. மேலும் அணையின் நீர் இருப்பு 50.039 இருந்து 5.606 டிஎம்சி குறைந்து 44.433 டிஎம்சியாக குறைந்துள்ளது. அணைக்கான நீர்வரத்து 796 கனஅடியாகவும் நீர் வெளியேற்றம் 12,000 கனஅடியாகவும் உள்ளது. கடந்த 20ஆம் தேதியில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் பதுக்கி வைத்திருந்த 100க்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் கூத்தன்குழி கடற்கரை பகுதியில் நாட்டு வெடிகுண்டுகள் பதுக்கி வைத்திருப்பதாக அப்பகுதி மீனவர்கள் காவலர்களிடம் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் நடைபெற்ற சோதனையில் பதுக்கி வைத்திருந்த 100க்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு கூடன்குளம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இதுகுறித்து நெல்லை மாவட்ட டிஎஸ்பி பாலாஜி தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ராம்குமாரின் உடற்கூறு ஆய்வில் தங்கள் மருத்துவரையும் சேர்க்க கோரி ராம்குமாரின் தந்தை உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். ராம்குமாரின் உடற்கூறு ஆய்வு தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது வரும் 30ஆம் தேதி வரை உடற்கூறு ஆய்வு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராம்குமாரின் உடல் தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது ராம்குமாரின் தந்தை உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளார். மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த வழக்கில் தேடப்பட்டு வந்த வேந்தர் மூவிஸ் மதனின் உதவியாளர் சுதிரை காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மதனின் நெருங்கிய நண்பரும் உதவியாளருமான சுதிரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் கைது செய்தனர். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான மதனை வரும் 6ஆம் தேதிக்குள் கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதால் மதன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கவும், மதனின் இன்னொரு உதவியாளர் குணா மற்றும் அவரது உறவினர்கள் பற்றிய தகவல்களை அறியவும் சுதீரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முடிவெடுத்துள்ளனர். அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் குறித்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். காவல் நிலையங்களில் கொடுக்கப்படும் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நேரடியாக உயர்நீதிமன்றத்தை அணுகக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது தொடர்பான வழக்கு ஒன்றில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி பிரகாஷ், புகாரை காவல் நிலையத்தில் பெறாத பட்சத்தில் துணை கண்காணிப்பாளருக்கு பதிவு தபால் அனுப்ப வேண்டும் என்றும், இதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் புகார் அளிக்கலாம் என்றும், இதன் பின்னரும் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மட்டுமே உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூரில் ஏலச்சீட்டு நடத்தி 40 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவரை மாநகர காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் கொங்கு சாலையில் கடந்த 7 ஆண்டுகளாக ஏலச்சீட்டு நடத்தி வரும் கணேஷ் துரை என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் ஏலச்சீட்டிற்காக அப்பகுதியில் உள்ள 75க்கும் மேற்பட்டோரிடம் 40 லட்சம் ரூபாய் வசூலித்து தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் ஆந்திராவில் இருந்து கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாதம் 17, 19 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளதை ஒட்டி வாக்குப்பதிவு பெட்டிகள் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு வாக்குப்பெட்டிகள் வந்து இறங்கின. வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளதை வருவாய் கோட்டாட்சியர் உமா மகேஸ்வரி பார்வையிட்டார். எக்ஸ்பிரஸ் 18 தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது
எட்டு திக்கும் இன்று. எட்டு திக்கும் இன்று தொடர்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுகவினர் ஏராளமானோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்து அண்மையில் அதிமுகவில் இணைந்த சாருபால தொண்டைமான் திருச்சி மாநகராட்சி 44வது வார்டில் போட்டியிடுகிறார். இவர் பொன்மலை கோட்ட அலுவலகத்தில் உதவி ஆணையர் சுப்பிரமணியனிடம் மனு தாக்கல் செய்தார். செய்தியாளர்களிடம் பேசிய சாருபாலா தனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறினார். முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் நலம் பெற்று திரும்புவார் என்றும் சாருபாலா தெரிவித்தார். நான் இந்த வேட்புமனுவை இங்கே தாக்கல் செய்திருக்கின்றேன். தேர்தலை சந்தித்து மிக சிறப்பாக இரட்டை இலை சின்னத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்கள் பூர்ண நலத்தோடு எங்களை வாழ்த்துவார்கள். முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் திருப்பூர் 24வது வார்டில் போட்டியிட மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் மனு தாக்கல் செய்தார். அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகரன் அம்பத்தூர் 7வது மண்டலத்தில் உள்ள தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். சேலம் மாநகராட்சி 56வது வார்டில் போட்டியிடும் மேயர் சவுண்டப்பன் கொண்டலாம்பட்டி மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். 50வது வார்டில் போட்டியிடும் துணை மேயர் நடேசனும் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாநகராட்சியிலே 50வது கோட்டத்திலே நிறைய பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 23 கோடி ரூபாய்க்கு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் பல பணிகள் மாநகராட்சியிலே இன்னும் பெண்டிங் உள்ளது. அதை நிச்சயமாக வருங்காலத்திலே நிச்சயமாக செய்து முடிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறிக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் என்றென்றும் அவர் என்ன ஆணையிடுகின்றாரோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்து சேலம் மாநகரத்தில் 56வது கோட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாநகராட்சியின் 73வது வார்டில் போட்டியிடும் துணை மேயர் லீலாவதி உன்னி கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். 100 வார்டுகள்லையும் அப்பா நல்ல திட்டங்களை கொடுத்து 100 வார்டு நல்ல செழிப்போடு பண்ணியிருக்காங்க. எல்லா சலுகையும் அம்மாவோட திட்டம் எல்லா மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்குது. மீண்டும் எனக்கு அதே 73வது வார்டில் அம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 100 வார்டும் நாங்கள் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத சிலர் திருச்சி அதிமுக தலைமை அலுவலகத்தின் முன்பாக மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி அதிமுக மாநகர் மாவட்ட தலைவராக தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் உள்ளார். புத்தூரில் உள்ள இவரது அலுவலகத்தின் முன்பாக 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பில் பாகுபாடு உள்ளதாக அவர்கள் முழக்கமிட்டனர். சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து கர்நாடகத்தில் கன்னட அமைப்பினர் மீண்டும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இதனால் தமிழகத்தில் இருந்து கர்நாடகத்திற்கு வாகன போக்குவரத்து தொடர்ந்து முடங்கியுள்ளது. தமிழகத்திற்கு வினாடிக்கு 6000 கன அடி வீதம் 3 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பதற்கான உச்சநீதிமன்ற உத்தரவின் நகல்
இதுவரை வரவில்லை என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். நகல் கிடைத்ததும் மூத்த அமைச்சர்கள் வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சித்தராமையா கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் விவசாயிகள் மற்றும் கன்னட அமைப்பினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்திற்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அவர்கள் முழக்கமிட்டனர். தமிழக கர்நாடக வாகன போக்குவரத்து 20 நாட்களுக்கும் மேலாக முடங்கி போய் உள்ள நிலையில் மீண்டும் போராட்டங்கள் தலைதூக்கி இருக்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் இருந்து 22வது நாளாக அரசு பேருந்துகள், தனியார் வாகனங்கள் எதுவும் கர்நாடகாவிற்கு இயக்கப்படவில்லை. அரசு பேருந்துகள் தமிழக எல்லையான ஜூஜுவாடி வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் பயணிகளும் தமிழக தொழிலாளர்களும் கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளி வரை 1.5 கிலோமீட்டர் நடந்து சென்று கர்நாடக வாகனங்கள் மூலம் பெங்களூரு செல்கின்றனர். இங்கே பெங்களூருக்கு முக்கியமாக ஒரு வேலையாக வந்தேன். இங்கே நாகப்பட்டினத்து பெங்களூருக்கு போக முடியல. எல்லையில் பஸ்ஸை இறக்கிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போகிறாப்புல இருக்குது. திரும்ப சாமானம் தூக்கிட்டு அங்கேருந்து வர போதும் சாமான் திரும்பி வரத்துக்கு பாயை இறக்கி விட்டாங்க. 2 கிலோமீட்டர் நடந்து வருது. எனக்கு வயசு 78 வயசாக இருக்குது. சாமான் தூக்கிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குது. எனக்கு 78 வயசாகுது. நாங்கள் மைசூர்லேருந்து இங்கே வரோம். எங்களை அங்கே அத்திப்பட்டியில் நடக்க விட்டுட்டாங்க. அங்கேருந்து ஹோசூர் வரையில் நாங்கள் நடந்து போக வேண்டியிருக்கு. இந்த பிரச்சனை எத்தனை நாள் தான் ஆகுமோ தெரியாது. இதுக்கு சீக்கிரம் ஏதாவது வழி பண்ணால் நல்லாயிருக்கும். நான் பெங்களூர்லேருந்து வரேன். அங்கே டிராஃபிக் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டுருக்கோம். லக்கேஜஸ்லாம் இருக்குது. டெய்லி இப்படி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போக முடியறதே இல்லை. இது சீக்கிரம் ஏதாவது ரெமெடி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் திங்க் பண்ணுறேன். எங்களுக்கு பரவாயில்ல. ரொம்ப வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தேங்க்யூ. சேலம் மாவட்டம் மேட்டூர் வழியாக கர்நாடகத்திற்கு பேருந்து சேவை இன்னும் தொடங்கப்படவில்லை. இதனால் மாதேஸ்வரன் கோயிலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் பாதிப்படைந்துள்ளனர். கர்நாடகாவுக்கு கொண்டு செல்லப்படும் பழங்கள், காய்கறிகள், பாத்திரங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் சேதமடைந்துள்ளன. இதன் மூலம் நாளொன்றுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கர்நாடகாவுக்கு சரக்கு லாரிகள் இயக்கப்படாத காரணத்தினால் 500 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கரூரைச் சேர்ந்த கொசுவலை நூல் மற்றும் துணி உற்பத்தியாளர் சங்கத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். தற்சமயம் இந்த காவிரி போராட்டத்தின் காரணமாக முழுமையாக எங்களது தொழிலெல்லாம் முடங்கி இருக்கிறது. ரா மெட்டீரியல் சரியாக வருவதில்லை. மீண்டும் ஏதாவது ஒரு சில லாரிகள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுவும் மும்பையிலிருந்து ஆந்திரா சென்று ஆந்திராவிலிருந்து கேரளா வழியாக தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றது. 100 லாரி வர வேண்டிய இடத்துல 1 லாரி 2 லாரி மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கு தொழில் ஏறக்குறைய முடங்கி கிடக்கின்றது. கர்நாடகத்தில் இயக்கப்படும் தமிழக லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் லாரி ஓட்டுநர்கள், தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். நாமக்கல்லில் இருந்து கர்நாடகத்திற்கு அனுப்பப்படும் வெற்றிலை, தேங்காய், இரும்பு மற்றும் மரச்சாமான்கள், ஜவுளி, ஜவ்வரிசி என அனைத்து பொருட்களும் தேங்கியுள்ளன. இதனால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது.